நலம் தரும் நவகிரகங்கள் நிகழ்ச்சியின் மூலமாகவும் குரு பெயர்ச்சி பலன்கள் நிகழ்ச்சியின் மூலமாகவும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருடம் குரு பெயர்ச்சி ஜூலை 5ஆம் தேதியும் அதே போன்று திருக்கணிதத்தினுடைய அடிப்படையில் ஜூலை 14ஆம் தேதியும் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு குரு பிரவேசம் செய்கிறார். இதனுடைய பலன்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் கடக ராசியினுடைய பலன்களை பார்ப்போம். இந்த கடக ராசி என்பது நண்டுக்கு இடம் கொடையல் என்பது பழமொழி. அந்த நண்டு என்றால் கடகம். அந்த இடம் கொடையல் என்று எதுக்காக சொன்னார்கள் பார்த்தோம்னா, நல்ல எளிதில் எல்லாருக்கிட்டையும் பழகக்கூடியவங்க, இவங்களுடைய உணர்வுகள் எல்லாருக்கும் ஒரு தாயன்பு உடையதாக இருக்கும். இவங்களை பற்றி நிறைய நான் பேசியிருக்கேன். இந்த நிகழ்ச்சியை முதல்ல பார்க்கக்கூடியவங்க ஏற்கனவே நான் பேசின கடகராசியினுடைய பலன்களெல்லாம் பாருங்கள். அதுக்கு யூடியூப்பில் ஆலயம் சுவாமிநாதன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நான் கடகராசியினுடைய பலன்கள், சனி பயிற்சி பலன்களில் கடகராசியினுடைய பலன்கள்லாம் பேசியிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ளார வந்தீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ஒரு உங்களுடைய பழுது பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி. இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அல்ல. கடகராசிக்காரர்கள் ஜென்ம குருவில் கடந்த ஒரு வருஷம் நிறைய துன்பங்களையும் சிரமங்களையும் அதே மாதிரி சுமைகளையும், ஏன்னா நான் நிறைய வலியுறுத்திட்டே வந்துட்டுருக்கேன், இந்த குருவுக்கு பார்வை பலன் ஜாஸ்தி, ஸ்தான பலம் குறைவு அப்படின்னு. ஸ்தான பலம்னாக்கா அந்த குரு ஜென்மத்துக்கு வந்துட்டாருன்னா அப்போ உங்களுடைய நிழலையே உங்களால் பார்க்க முடியாதுங்கிற மாதிரி. அதாவது உங்களுடைய நிழல் நம்ம பார்க்கலாம், அது குறிப்பிட்ட இடத்துல சூரிய வெளிச்சம் இருக்கும்போது நம்ம பார்க்க முடியுது. அப்போது உங்களுடைய சிரசு மேலேயே அந்த குரு பிளானட் இருந்துன்னு வைங்களேன், அது உங்களுக்கு அது நற்பலனை கொடுக்காது. அதனால தான் ஜென்ம குரு சீதைராமன் வனவாசம் என்று ஒரு பழமொழி கூறுவார்கள். அதனுடைய அர்த்தம் பல்வேறு விதமான சுமைகள், கஷ்டங்கள், எதிர்பாராத விதமான சுமைகள், எந்த ஒரு விஷயங்களையும் மூமெண்ட்ஸ் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒரு இடம் வாங்குகிறோம், அக்ரிமெண்ட் போடுறோம், கிரைம் பண்ண முடியல. அதே மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையிலேயே ஒரு வியாபாரம் நின்றுட்டுருக்கு. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு ஆரம்பித்தோம், பட் அது நகரவே மாட்டேங்குது. அதே ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துருந்தோம், தரம்னு சொன்னார், கேட்டுகிட்டே இருக்கிறோம், கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி குடும்பத்தில் சுமைகள், கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள். நம்ம ரொம்ப வேகமாகவும் ஃபாஸ்ட்டாகவும், அதாவது சுறுசுறுப்பாகவும் எந்த ஒரு செயல்களையும் நினச்ச மாதிரி சாதிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க கடகராசி. மற்ற ராசிகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு அற்புதம் இவர்களுக்கு ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பல்வேறு விதமான சிந்தனைகள் ஒரே நேரத்தில் இயங்கி கொண்டிருக்கும். ஒரே நேரத்தில் 3 வகையான தொழில்களை இயக்கிட்டு இருப்பாங்க. இங்கே பேசிகிட்டே இருப்பாங்க, இன்னொரு பக்கம் அவங்களுடைய சிந்தனைகள் போயிட்டுருக்கும், இன்னொரு பக்கம் பிஸ்னஸை பற்றி இயங்கிட்டு இருப்பாங்க. இவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பல இடங்களில், ஏன்னா சிந்தனா சக்திக்கு உண்டான சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அந்த ஒரு கெப்பாசிட்டி இவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி தன்னுடைய புன் சிரிப்புனாலையும் சிரித்து கொண்டே பேசும் இயல்புனாலையும் பிரதியாரை மயக்கக்கூடியவர்கள். கடக ராசிக்காரர்கள் கருமமே கண்ணாக இருக்கக்கூடியவர்கள். அப்படி இருப்பவர்கள் இந்த ஜென்ம குருவில் தன்னுடைய கவனங்கள் திசை மாறி சிதலமடைந்து கவனங்கள் தடுமாறி ஏற்படுமேயானால் அந்த ஜென்ம குருவில் நிறைய துன்பங்களையும் பிரச்சனைகளையும் அவங்க சந்திச்சிருக்காங்க. சரி, இந்த கடக ராசிக்காரங்களுக்கு இப்போ 2ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆயிருக்கு. தனம், குடும்பம், வாக்கு, சேமிப்பு, ஆரம்ப கல்வி, கொடுக்கல் வாங்கல், அதே மாதிரி இந்த வாக்கு உறுதிகள், உறுதி பத்திரம், ஷூரிட்டி கொடுக்கறது, கையெழுத்து போடுறது, இந்த சொத்து பத்திரம், ஆபரணங்கள், அதெல்லாம் இந்த இடம்தான், இந்த 2ஆம் இடம். ஆபரணங்கள்லாம் கொண்டு நம்ம சேஃப்டி பண்ணி வைக்கிறது. இந்த வருஷத்தில் இவங்க என்ன செய்யலாம்? கடந்த வருஷம் ஜென்ம குருவில் படாத பாடு அவங்க டென்ஷன்லேயும் இதில் இருந்திருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு இந்த சனி 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 5ஆம் இடத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆச்சு. கடந்த 6 மாதமாக கொஞ்சம் ஆறுதலான விஷயம் சனி பயிற்சினால். அதே மாதிரி இப்போ ஜென்ம குரு இருந்தது நகர்ந்தா தானே. நம்ம கால் மேலே ஒருத்தர் ஏறி நின்றுட்டுருக்காருன்னா நீங்கள் எப்படி அந்த காலை உதறிட்டு இந்த பக்கம் ஓட முடியும்? எல்லாம் மனசு உடம்பு எல்லாமே தயாராக இருக்குது. காலை ஒருத்தர் கட்டி போட்டார், அதை அவுத்து விட்டது மாதிரி ஜூலை மாதம் 5ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய எண்ணிய காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஈடேற்றுவீர்கள். அதே மாதிரி வர வேண்டிய பணம் வரும், சேமிப்பு கணக்கை ஆரம்பிப்பீர்கள். இந்த மாதிரி ஜென்ம குரு வரும்பொழுது தாங்க பலதரப்பட்ட சுமைகள் 4 பக்கத்தில் இருந்து டார்ச்சர் கொடுக்கும் பொழுது
நாம் ஏன் ஒரு சேமிப்பு இந்த மாதிரி மனைவிக்கு தெரியாமலோ அல்லது கணவனுக்கு தெரியாமலோ சேமிச்சிருக்கக்கூடாது, ஒரு சீட்டு போட்டுருக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறவங்கெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த வேலையில் ஈடுபடுங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு ப்ராக்டிக்கல் அஸ்ட்ராலஜி நிகழ்ச்சி, இதுதான் யதார்த்தமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்ச்சியில் கலந்து பார்க்குறவங்க எல்லாருமே இன்னையிலேருந்து நல்ல காரியத்தை தள்ளி போடாமல் உடனே ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை இந்த கடகராசிக்காரங்கள்லாம் ஆரம்பிச்சிங்கன்னா நல்லது. சொத்து வாங்கணும் நம்மளால் வாங்க முடியல அப்படின்னா சொத்து பத்திரம் ஆஃபீஸில் போய் கையெழுத்து போட்டு சொத்து பத்திரம் வீட்டுக்கு வரக்கூடிய காலம் இந்த வருஷம். அதே மாதிரி நான் வாக்குறுதியை கொடுத்தா காப்பாற்ற முடியறதில்ல அப்படிங்கிறவங்களாம் இப்போ இந்த காலகட்டங்களில் காப்பாற்றி நல்ல மதிப்பை இவங்க பெறுவாங்க. அதே மாதிரி இவங்களுடைய பேச்சுக்குன்னு ஒரு வல்லமை உண்டு. எப்பொழுதுமே கடகராசிக்காரங்க வந்து எல்லாருடைய பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லமை உடைய. ஏன்னா ஓப்பனாக பேசிடுவாங்க, இவங்கள்ட்ட மறைக்க தெரியாது, சூட்சமும் கிடையாது, வெளிப்படையாக பேசக்கூடியவங்க, ரகசியங்களை மறைக்க தெரியாது. அப்போ இந்த பைசூல் பஞ்சாயத்தெல்லாம் போனாங்கனாக்கா டப்புன்னு ஓப்பனாக பேசிடுவாங்க. அந்த பேசுகிறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு எல்லா விதமான ஒரு நன்மையும் அதனுடைய அனுகூலமான பலன்களும் பெறுவதற்குண்டான காலம் இந்த குரு 2ஆம் பாவகத்தில் இருக்கும்பொழுது தான். சரிங்க, இப்போ குருவுக்கு பார்வை பலன் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அந்த பார்வை பலனால் கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் எந்தெந்த பாவகங்கள்லாம் நன்மை அடையும் அதை நம்ம பார்க்கலாம். இப்போ குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்கணத்துக்கு 6ஆம் பாவகம் ருணரோக சத்ரு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த சத்ரு ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கடகராசிக்கு கடந்த காலத்தில் இருந்த சத்ருக்கள், சுமைகள், பணம் ஒருத்தவங்கள்ட்ட வாங்கியிருப்போம், கொடுக்க முடியாது, மிரட்டிகிட்டு இருப்பாங்க. கமிட்மெண்ட்டு கொடுத்துருப்போம், அதை வந்து நம்மளால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது. அது எல்லாமே இந்த குரு 6ஆம் இடத்தை பார்க்க என்னாகும், அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். எதிரிகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு, பேங்கில் கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாத பிரச்சனைகள், பேங்கில் வந்து பைசூல் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது இந்த குரு 6ஆம் இடத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வந்துட்டு எந்த ஒரு காரியத்துலேயும் ஜெயிக்கக்கூடிய வல்லமையுடைய நீங்கள் இந்த 6ஆம் பாவகத்தை குரு பார்க்கும்பொழுது அதனால் ஏற்படக்கூடிய அந்த சுமைகள், அதாவது ஜென்ம குருவில் ஒரு சுமைகள் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதனால் வரக்கூடிய சுமையினால் மன உளைச்சலினால் ஏற்படக்கூடிய நோய்கள், அந்த நோய்களும் நீங்கும் காலம் இந்த குரு 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது. அப்போ சத்ரு ஜெயம், ரோக நிவர்த்தி, கடன், அந்த கடனால் உள்ள பிரச்சனைகள் இது எல்லாமே தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இந்த குரு வந்து உங்களுடைய 8ஆம் பாவகத்தை 7வது பார்வையாக பார்க்குதே, ராசிக்கு 8ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது அந்த பைசூல் ஆகிறதுக்கும் கேஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சாதகமாக ஆன முடிவு ஏற்படுறதுக்கும், ஒரு சிவில் கேஸு அல்லது எல்லை தகராறு, இப்போ ஏதோ ஒன்று இன்சூரன்ஸ் கேஸு எதாக இருந்தாலும் வந்து இந்த ஒரு வருஷத்தில் அந்த குருவினுடைய பார்வையினால் உங்களுக்கு சாதக பலனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். 8ஆம் இடம் என்பது வம்பு தும்பு வழக்கு வியாஜியங்கள், ஆயுள் கண்டம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த குரு பார்க்க கோடி புண்ணியம். அதே மாதிரி உங்களுடைய தொழில் சாணம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் பாவகம் ஜென்மத்தில் குரு இருக்கும்பொழுதுங்க, அப்போவே சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஹெட்டு தலைமையில் குரு உட்காந்து அமர்த்திட்டு இருந்தாருன்னா எல்லா வகையிலையும் உங்களால் வந்து செயல்பட முடியாது. ஒரே நேரத்தில் 3 இடத்துல சிந்திப்பீங்கன்னு சொன்னோம் உங்கள் ராசிக்கு. அந்த 3 இட சிந்தனைகளுமே வந்து சிதிலம் அடைஞ்சிருக்கும். இப்போ குரு தனஸ்தானத்துக்கு வந்தாச்சு, ஜென்மத்தை விட்டு நகர்ந்தாச்சு, தொழில் சாணத்தை பார்த்தாச்சு. அப்போ என்னாகும், நடைமுறையில் பிஸ்னஸ் பண்ண முடியாமல் தொழில் நின்று போய் பிரச்சனைகளில் நின்னது இனி வந்துட்டு உங்களுக்கு நன்றாக இருக்கும். தொழில் வகையில் நல்ல முன்னேற்றம், மேன்மைகள் உண்டு. எனவே நேயர்களே, இந்த சனி பயிற்சியினுடைய பலன்களை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்குது. இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய 9ஆம் பாவகத்தில் கேதுவும் 3ஆம் பாவகத்தில் ராகுவும் இருக்கிறது. 3ஆம் இடத்துல கெட்ட கிரகங்கள் இருந்தால் நன்மை. ஆனால் பாக்கிய ஸ்தானத்தில் கேது இருக்கிறது அது வந்து ஒரு நன்மையா அப்படின்னா அது அவ்வளோ சிறப்பான விஷயம் அல்ல. அதனால் பொதுவாக நல்ல ஸ்தல யாத்திரை போகிறது நல்லது. குலதெய்வத்தினுடைய வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு எண்ணங்கள் இருக்கும். பல கோவில்கள்லாம் போகணும், அவரவர் மதத்திற்கு. ஏன்னா இது சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி. இந்த இடத்துல கடவுளை கொண்டு வந்து இந்த கடவுளை வழிபாடு செஞ்சால் தான் உங்களுக்கு யோக பலன்கள் நடக்கும் என்று நான் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அது வந்து
ஏதாவது தனிப்பட்ட ஒரு மதத்தை சார்ந்ததாக ஆகிவிடும். ஏன்னா ஒரு எம்எஸ்சி அப்ளைடு அஸ்ட்ராலஜி படித்த ஜோதிடர் அவர் இந்த மனிதர்களுக்கு பொதுவானவராக பலன்களை சொல்ல வேண்டும். அப்போ கோவில்களை அந்த பக்கம் எடுத்துகிட்டு அவரவர் மதப்படி 9ஆம் பாவகம் என்பது மத குருமார்கள் வழிகாட்டிய இறை வழிபாடு. அந்த இறை வழிபாட்டினை செய்து வந்தீர்களேயானால் உங்களுடைய வாழ்வில் வளமும் நலமும் பெற்று நல்ல ஒரு வசந்த காலமானதொரு வாழ்க்கையை இனிதே துவங்குவீர்கள் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடுகளும் இல்லை. இந்த கடக ராசிக்காரர்கள் சிறுவர்கள், குழந்தைகள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஷார்ட் டெம்பர், முன்கோபியாக இருப்பாங்க. ஏதாவது கையில் பொருள் இருந்தால் தூக்கி வீசிடுவாங்க. இந்த குழந்தைங்கள்லாம் அம்மாவை வாடி போடின்னு பேசுவாங்க. யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஆயிலி நட்சத்திரம் கடகராசிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல அற்புதமான பெண்கள், நல்ல மின்னல் வேக கணித அறிவு பெற்றவர்கள், நல்ல புன் சிரிப்புடன் கூடியவர்கள், நல்ல அழகானவர்கள், இப்படிப்பட்ட பெண்கள் தான் இருப்பாங்க. அதிகமாக காதல் வயப்படக்கூடிய ராசி எது அப்படின்னா அது கடகம் தான். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஏன்னா அது ஸ்ப்ரெட் ஆகிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிடுது. அதனால் என்ன ஆகிடுது, இவங்களால் ஒரு நட்பை சாதாரணமாக தான் நட்பாக தான் பழகுறாங்க, சோஷியலாக தான் பழகுறாங்க. அந்த நட்பு காதலாக மாறி அப்புறம் திருமணத்தில் முடிகிறதும் இருக்குது, திருமண முறிவு ஏற்படுத்துறதும் இருக்குது. அது அவங்களுடைய ஜாதகத்தினுடைய லக்ன ரீதியாக ஆய்வு செய்யணும். 7ஆம் பாவகம் 5ஆம் பாவகத்தெல்லாம் பார்த்து அது காதல் திருமணமாக இன்டர்காஸ்ட் மேரேஜாங்கிறதெல்லாம் அதை முடிவு பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கடக ராசிக்கார சகோதர சகோதரிகள், இளைஞர்கள் இளைஞிகள், சிறுவர்கள் சிறுமிகள், இவங்க எல்லாருமே அற்புதமான டேலண்ட், திறமசாலிகள், வேகமான புத்தி, தடுமாற்றம் இல்லாத ஒரு மேன்மை அடையக்கூடியவர்கள். ஆனால் இவர்களுடைய மைனஸ் சந்திரன் அங்கே ஆட்சி பெறுறதுனால பல்வேறு விதமான கற்பனைகளால் சூழப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம பேசணும்னா அந்த விஷயத்தை பலவேறு கோணத்தில் அவங்க எடுத்துக்கிறதுனால சில நேரங்களில் ஷார்ட் டெம்பர், முன்கோபின்னு சொல்கிறாங்கல்ல, அதனால் அந்த நிமிஷமே ஆப்போசிட்டாக திருப்பி பேசிடுவாங்க. நல்லா தானே பழகிட்டு இருந்தார், நல்லா தானே சிரித்து தானே பேசிகிட்டு இருந்தார், திடீர்னு இந்த மாதிரி கோவப்படுறாருங்களே அப்படின்னா என்னுடைய கேரக்டர் அதான் மறுபடியும் மறந்துடுவார். அது அன்னைக்கு சாயந்தரமே மறந்துடுவார், மறுநாள் எப்போதும் போல் கூப்பிட்டு பேசுவார். இதுதான் கடகத்தில் உள்ள ப்ளஸ் ஆர் மைனஸ். இந்த சிறுவர் சிறுமிகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, முன்கோபத்தினால என்ன ஆயிடுறாங்கன்னா, கையில் ஏதாவது பொருள் இருந்தால் வீசிடுறாங்க, அடிச்சிடுறாங்க, இது மாதிரி மனசு புண்படும்படியாக ஓப்பனாக பேசிடுறாங்க. மறுநாள் அவங்க சாதகமாக வந்துடுறாங்க. இந்த குறைபாடுகளெல்லாம் எப்படி தீர்க்கிறது? பேரண்ட்ஸ் கேட்குறாங்க, ஜாதகத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு, கடகராசி பையன் எது சொன்னாலும் அவன் செய்கிறதான் செய்கிறேங்கிறான், அறிவுரைகளை ஏற்றுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அவருடைய அறிவு இவங்க பெற்ற தாய் தகப்பனாரை விட அதீதமான அறிவாக இருக்கிறது. இவர்களெல்லாம் டாமினேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அறிவும் புத்தியும் உடையது இந்த ஆயிலி நட்சத்திரம் கடகராசி. இன்னும் புனர்பூசம் இருக்கிறது, பூரட்டாதி புனர்பூசம் இருக்கிறது, பூச நட்சத்திரம் இருக்கிறது, இந்த ஆயில்யம் இருக்கிறது. மூணுமே பாருங்கள் குரு சனி புதன் போன்ற நட்சத்திர சாராம்சம் உடையது. இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த கடகராசிக்காரங்க ரொம்ப தான் மேதாவி, தனக்குத்தான் எல்லாம் தெரியும், தான் என்னால் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஐடி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கடகராசிக்காரங்க தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் பிறந்த ஊரை விட்டு வெளிநாட்டில் பணிபுரியக்கூடியவர்கள் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டில் தான் இருப்பாங்க. அந்த கடகராசிக்காரங்க தான் கடல் கடந்த பிரயாணம் செய்யக்கூடியவர்கள், திரைக்கடலோடையும் திரவியம் தேடக்கூடியவர்கள். மகர ராசியும் கடகராசியும் மிக அற்புதமான திறமைசாலிகள். அப்போ இந்த குழந்தைகளாக இருக்கும்பொழுது அவங்கள என்ன மாதிரியான ஜோதிடர்கள்ட்ட கொண்டு வந்தீங்கன்னா பக்குவப்படுத்தி, ஏன்னா நல்ல டேலண்ட் இருக்குது, முறையாக பயன்படுத்துங்க, முன்கோபப்படாதீங்க, சாந்தமாக இருங்க, யோகா பயிலுங்க, தியானம் செய்யுங்க. இவங்கெல்லாம் தியானம் செய்ய விட்டு ஒரு குரு பார்த்திங்கன்னா குரங்கு நினைக்காம தவம் பண்ணுன்னு சொன்னோம்னா அப்போ தான் குரங்கு முதல்ல நினச்சிட்டு தான் பண்ணுவாங்க. இந்த மனதை அடக்கி ஆளக்கூடிய பக்குவங்கள் கடகராசிக்காரர்களுக்கு மிக குறைவாக இருக்கிறது. அதனால் இவர்களுக்கு தியானம் கைகூடி வரவில்லை என்பது பல கடகராசிக்காரர்களுடைய வாக்குமூலம்.
1992ஆம் வருடம் முதல் ராசியினுடைய குணங்களை நான் ஆய்வு செய்து கொண்டு வருகிறேன். அதனுடைய அடிப்படையில் என்னுடைய அனுபவங்களை நான் வெளிப்படுத்துகிறேன். இது மாதிரியான கேட்டகரிஸில் இருப்பவர்களுக்கு மட்டும் இந்த நிகழ்ச்சி நல்ல பயனுள்ளதாக அமையும். அது இல்லாதவர்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. எந்த விதமான ஜாதி மத பேதங்களுக்கும் அப்பாற்பட்டது ஜோதிட சாஸ்திரம், வானசாஸ்திரம். அதனால் இந்த இடத்துல மதச்சாயங்கள் இல்லை. அறிவியல் பூர்வமான உண்மைகளை எடுத்து சொல்வதற்கு ஆய்வுபூர்வமான ஆய்வு அறிக்கைகள் தேவை. அப்போ நாங்கள் பல்கலைக்கழகங்களில் பயின்று அதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை அழகாக இந்த நிகழ்ச்சியில் எடுத்து சொல்லியிருக்கோம். நிறைய நிகழ்ச்சிகளை நீங்கள் இந்த பாருங்கள். என்னுடைய யூடியூப்பில் ஆலயம் சுவாமிநாதன் டைப் பண்ணிங்கன்னா நான் பேசிய அனைத்து நிகழ்ச்சிகளும் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசினது எல்லாமே அதில் இருக்குது. இந்த கடகராசி போன்று அன்பு செலுத்தக்கூடிய தாயன்புடையவங்க இல்லை. ஆனால் அதே கடகராசினுடைய பலவீனம், ஒரு இளைஞர் இருக்கிறார், 23 வயசு இளைஞர், தன்னுடைய நண்பருடைய சகோதரிக்கு திடீர்னு உடம்பு சௌகரியம் இல்லை, அல்லது நண்பரின் தாயாருக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. அப்போ இவர் போய் பார்க்குறாரு. கழுத்தில் இருக்கக்கூடிய செயினை உடனடியாக கழட்டி அதை அடகு கடையில் வைத்து பணத்தை வாங்கி தன்னுடைய நண்பன்கிட்ட தாயை காப்பாற்றலான்னு சொல்லக்கூடியவர் தான் கடகராசி. யாராவது மற்ற குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்பாட்ட கேட்கணும் அல்லது அம்மாட்ட கேட்கணும்னு பர்மிஷன் போவாங்க. ஆன் த ஸ்பாட்டில் செய்யணும்னு நினச்சாங்கன்னா ஓப்பனாக அப்போவே செஞ்சுருவாங்க. எவ்வளோ அற்புதமான ஒரு தன்மை! கடகராசியை நண்பர்களாக கொண்டவர்கள்லாம் எவ்வளோ சந்தோஷிக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்கள் ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய நட்பு, தன்னுடைய நண்பர்களினால் சூறையாடப்பட்டதையும், நண்பர்களினால் ஏமாற்றப்பட்டதையும், நண்பர்களினால் சூழ்ச்சி செய்யப்பட்டவர்களும் இருக்காங்க. அது வேறு ட்ராக்கு, அதை பார்ப்போம். ஏன்னா அவங்களுக்கு அப்போ அந்தந்த திசை வரணும், அந்த புத்தி வரணும், அந்த அஷ்டமச்சனி வரணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? இப்பொழுது நம்ம என்ன அந்த நிகழ்ச்சியில் பார்க்குறோம், கடகராசி ஒரு செயலை செய்வதற்கு முன்பு நன்கு நிதானித்து யோசித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். அவங்கக்கிட்ட அந்த யோசிக்கக்கூடிய பண்பு, சிந்திக்கக்கூடிய பண்பு, ஒரு 24 மணி நேரத்தை எடுத்துக்கொள்ள சொல்லி ஒரு ஜென் மதத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் 24 ஹவர்ஸ் எடுத்துக்கங்க. அதெல்லாம் அவங்க கடகராசிக்காரங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா வெற்றி நிச்சயம். கடகராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க வெளுத்ததெல்லாம் பால் நம்பக்கூடியவங்க தான். யாரையும் சந்தேகிக்க தெரியாது. தன்னை மாதிரியே இருக்காங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் நண்டு கரையிலும் வாழும், தரையிலும் தண்ணீரிலும் வாழும். எல்லா இடத்துக்கும் எங்கே போனாலும் பிழைச்சிக்கும். அதனால் இவங்க அவசரப்பட்டு செய்யக்கூடிய சில உதவிகளினால் அடுத்தவங்க ஆதாயம் அடைகிறாங்க, அடுத்தவங்கள்ட்ட இருந்து இவங்களுக்கு ஆதாயம் அடைவதில்லை. அப்போ கடகராசிக்கு பெரிய ஒரு கேங்கே இருக்கும், நண்பர்கள் பட்டாளம். கடகராசிக்காரங்களை பார்த்தாலே அந்த நண்பர்களுக்கு ஒரு பெரிய மனசு அப்படியே சந்தோஷமாக இருக்கும். நல்ல நண்பர் வந்துட்டார் அப்படின்னு. எனவே நேயர்களே, நம்ம நிறைய பேசலாம். இந்த நிகழ்ச்சியில் கடகராசியெல்லாம் பேசினோம்னா விடிய விடிய உட்காந்து பேசலாம். அந்தளவுக்குலாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நம்ம இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உங்களை பொழுதுபோக்கும் நிகழ்ச்சி அல்ல. குரு பயிற்சியினால் இந்த வருடம் நற்பலன்களை பெறக்கூடிய ராசியில் இந்த கடகராசி ஒன்று. நாம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சிம்ம ராசியினுடைய பலன்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.